ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளிச்ச தம்பி அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டொவினோ தாமஸ் அண்ட் கயாடு லோகர் ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து வெளியே வந்த படம் பேர் தான் பச்சித்த தம்பி. இது தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ தேட்டரில் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய முதல்ல பாசிட்டிவ்ஸ்லாம் நம்ம என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நான் செகண்ட் ஹாஃபாக தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரையுமே என்ன நடக்குது, என்ன கதை ஒன்றுமே இல்லாமல் ஒரு டீட்டெயிலிங் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும். சரி, ஓகேடா, டீட்டெயிலிங் இல்லாமல் போவோம். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட படம் முடிகிற டயத்தில் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரையுமே வந்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு கனெக்ட் ஆகிறதுக்காக செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமே படம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் படத்தில் சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். டிஜோ தாமி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரக்கூடிய சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டண்ட்டு, அப்புறம் அந்த ஸ்டண்ட்டு மாஸ்டர் அவருமே சூப்பராகவே பண்ணியிருந்தார். டொவினோ தாமஸோட ஆக்டிங் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாகவே இருந்துச்சு. அவர் தான் படத்தை ஒரு ஹோல்ட் பண்ணி கொண்டு போனார். அவருக்காக தான் அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொண்டு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணி ஒரு ஆட்டிடியூடோடு கொண்டு போயிருந்தார். அண்ட் கயாடு லோகர் அவங்களுமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அவங்கள படத்தில் பார்க்கும்போது ஆகா நடா இவங்க இப்படி அழகாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு கார்ஜியஸாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த சர்ச் ஃபாதராக வரக்கூடிய ஒரு ஃபாதர், அவருடைய கேரக்டருமே சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கனெக்ட் ஆகி கொஞ்சம் இன்னசென்ட்டான ஒரு ஃபேஸ், இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் மாதிரி வச்சு அவரை கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. பாசிட்டிவ்னு ஒன்று தான், நெகட்டிவ்னு ஒன்று இருந்ததுன்னா ஆகணும். நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போமா. என்னையை பொறுத்தவரையும் ஒரு போர் டீட்டெயிலிங் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா 1.5 மணி நேரம்க்கு அப்புறம், கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம்க்கு அப்புறம் கிளைமேக்ஸில் தான் என்ன கதைன்னே அவங்க சொல்கிறாங்க. அதுவரை நடந்த எல்லா விஷயங்களும், எல்லாம் நிறைய எமோஷன் சீக்வன்ஸு, சண்டை. எதுக்குடா சண்டை போடுறீங்க, சொல்லிவிட்டு சண்டை போடுங்கடா, எதுக்குடா இப்போ எல்லோரும் ஒப்பாரி வைக்கிறீங்க, சொல்லிவிட்டு அழுவுகடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அந்த டீட்டெயிலிங் அவங்க கொடுக்கும்போது இதுக்கு தான் நடந்துச்சா, அதுக்கு தான் நடந்துச்சாங்கிற ஒரு ஃபீல் இருந்தாலுமே அந்த சீன்ஸை நம்ம ப்ரெசென்ட்டில் பார்க்கும்போது அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போய் அதுக்கப்புறம் அதை நம்ம கடைசி கிளைமேக்ஸில் தான் ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வச்சுருந்த ஒரு கான்செப்ட் எனக்கு பெருசாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதாவது பார்ட் 2 வைக்கணுமே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காகவே வச்ச மாதிரி இருந்துச்சு. படம் ஒரு 2 மணி நேரம் தாங்க. அந்த ஃபேஸ் ஆஃபை பார்ட் 2ல் காட்டுற மாதிரி கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அதை ஏன்டா பார்ட் 2ல் காட்டுறீங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் உங்களுக்கு இருக்குது, 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டு வில்லனும் ஹீரோ சண்டை போட்டுங்க அடிச்சுங்கடா அப்படிங்கிற மாதிரி அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் வச்சு பார்ட் 2க்கு ஒரு லீடு கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி கொண்டு போகல. கடைசி நேரத்தில் ஹீரோ வில்லன் 2 பேருமே மோதிர மாதிரி போய் கட் பண்ணி பார்ட் 2 அப்படின்னு முடிச்சுட்டாங்க. சண்டை போகிறதுக்கு ஒரு பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, 1930களில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை. கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்த கட்டம். அப்போ தான் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை போய்கிட்டு இருந்துச்சு. இவங்களுக்குள்ளே என்னடா சண்டை அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே எனக்கு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதாவது கம்யூனிஸ்ட்டில் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை எதிர்க்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளை எதிர்க்கிறதுக்காக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வீரர் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு மாவீரரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்தவர். அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சண்டை போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நான் ஒரு ஹிந்து அப்படிங்கிறதே மறைச்சிட்டு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் படத்தோட ஸ்டோரியே. அந்த கான்செப்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது கிறிஸ்தவர்களுக்காக ஒரு ஹிந்து பையன் வந்து சண்டை போடுறது, அதை அவங்க மறைச்சிக்கிட்டது, அப்புறம் வெளியே தரும்போது என்னடா ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹையை கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலிங் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. டொவினோ தாமஸோட ஆக்டிங் உண்மையில எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அண்ட் பிருத்திவிராஜ் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ரோலில் வந்திருக்காரு. இது ட்விஸ்ட்டாக உண்மையானு எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டராடே தெரில. ஆனால் ஒரு முரட்டுத்தனமான ஒரு ரோலில் வந்திருக்காரு. சூப்பராகவே இருக்கும். அவரோட அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். இவ்வளோ நாளாக எகையாக இருந்தாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ட்ரி கொடுத்தாது. அது உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 50க்கு 34.5. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இப்போ நம்ம தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள்.